அல்லாவின் பரீட்சையில் சித்தி அடைவோம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை இந்த ஹுதுபாவினூடாக நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கை முழுவதையுமே பொதுவாக சோதனை பரீட்சை என்றுதான் சொல்கிறான். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், சூரத்துல் முல்க்ல ரெண்டாவது வசனம், அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அதாவது மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹு தஆலா படைத்திருப்பது, ஆக்கி இருப்பது எதற்காக என்று சொன்னால், அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக, ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அமலால மிகவும் அழகானவர் யார் என்பதனை சோதிப்பதற்காகத்தான் உங்களை படைச்சிக்கிறோம் அப்படி என்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அது அல்லாஹ்வுடைய சோதனை தான், அல்லாஹ்வுடைய பரீட்சை தான் அப்படி என்று பொதுவானது. அதே நேரம் அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கையிட யதார்த்தங்கள், நிதர்சனங்கள், உண்மைகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலும் எங்களுக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அல் குர்ஆன்ல எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நடக்கிறது, ஹதீஸ்ல எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி என்றத நாங்க பார்க்கிறோம். இப்ப நாங்க ஒரு பெரிய அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சில நேரம் இந்த அனர்த்தங்கள் இன்னும் வரலாம், இதற்கு பிறகும் வரும். ஆனா இந்த அனர்த்தங்களின் போது நாங்க பெற வேண்டிய படிப்பினைகள் அல்லாஹு தஆலாவோடு சம்பந்தப்படுத்தி, அல் குர்ஆனோடு சம்பந்தப்படுத்தி, சஹீஹான ஹதீஸ்களோடு சம்பந்தப்படுத்தி பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. இது ஏன் இந்த அனர்த்தங்கள், ஏன் இது ஏன் வருகிறது, நல்லவர்களுக்கும் வருகிறது, கெட்டவர்களுக்கும் வருகிறது, இப்படி என்று சொல்லி நாங்க சரியான ஒரு விளக்கத்தை அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில விளங்கி கொண்டால், புரிந்து கொண்டால் எங்களுக்கு என்ன நன்மை தெரியுமா? அல்லாஹு தஆலா வைக்கிற இந்த சோதனையில, அல்லாஹு தஆலா வைக்கிற இந்த பரீட்சையில நாங்க பாஸ் ஆகலாம். அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? அடியார்கள் பாஸ் ஆகணும், பாஸ் ஆகி சுவர்க்கம் போகணும். இதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அனர்த்தங்கள் நிகழ்ந்தாலும், உலகத்துல துன்பங்கள் நிகழ்ந்தாலும், அது தனியாக நிகழ்ந்தாலும் அல்லது ஒரு சமூகமாக நிகழ்ந்தாலும், ஒரு தனிப்பட்ட நபருக்கு நிகழ்ந்தாலும், ஒரு சமூகத்துக்கு நிகழ்ந்தாலும், அன்பார்ந்த சகோதரர்களே, அது சிலருக்கு உண்மையிலே சோதனையாக இருக்கிறது. சோதனை என்றா அல்லாஹ்ட சோதனை, அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். அது யாரு என்றா ஈமான்தாரிகள், அவங்க நன்மை செய்கின்றவர்கள், அவங்களுக்கு சோதனையாக அமைகிறது. இன்னும் ஒரு சாரார் அவங்க பாவம் செய்கின்றவர்கள், அவர்களுக்கு தண்டனையாகவும் எச்சரிக்கையாகவும் அல்லாஹு தஆலா இதனை அமைக்கிறான். இதை நாங்க அல் குர்ஆன் வசனங்களோட சஹீஹான ஹதீஸ்களோட ஆதாரங்களோட நாங்க பார்ப்போம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயம் 2வது வசனத்துல சொல்கிறான், அஹஸிபன் நாசு ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்களா? அல்லாஹ் பொதுவா சொல்கிறான், மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்களா? ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதற்காக இவர்கள் சோதிக்கப்படாமல், பரீட்சை வைக்கப்படாமல் விடப்படுவார்கள் என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். என்ன அர்த்தம்? நாங்க ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும், நாங்கள் ஈமான்தாரிகள், நாங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்கள், மறுமை நாளை நம்பியவர்கள் என்று சொன்னாலும் கூட சோதனை பரீட்சை வராம இருக்காது. நாங்க தானே அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்க தானே அல்லாஹ்வுடைய ஆக்கள், அல்லாஹ் நம்பின எங்களுக்கு சோதனை வரையிலுமா, எங்களுக்கு பரீட்சை வைக்கலுமா? அல்லாஹ் இல்ல, உங்களுக்கு தான் சோதனை, உங்களுக்கு தான் பரீட்சை.
அல்லாஹ்ட பரீட்சை உண்மையிலே யாருக்கண்டா விசுவாசிகளுக்கு, ஈமான்தாரிகளுக்கு, அவங்களுக்கு தான் சோதனை. அப்ப அல்லாஹ் சொல்றான், நாங்க ஈமான்தாரிகள், நாங்க ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதால இவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டு வைக்கப்பட மாட்டார்கள். பரீட்சை அவர்களுக்கும் உண்டு அப்படி என்றதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேலும் இந்த சோதனையோட நோக்கம், இந்த பரீட்சையோட, அல்லாஹ்வுடைய பரீட்சையோட நோக்கம் என்னன்னு சொன்னால், வலகது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், நாங்க இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த மூமின்களையும் சோதிச்சுகிறோம். அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த மூமின்களையும் நாங்கள் சோதிச்சிருக்கிறோம். ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன், உண்மையான ஈமான்தாரிகள் யார், பொய்யாக தன்னை ஈமான்தாரியாக காட்டிக் கொண்டிருக்கின்றவர்கள் யார் என்பதை அடையாளம் காணுவதற்காக அல்லாஹு தஆலா இவங்க யாரு, இப்ப மனிதர்கள்ல நான் ஈமான் கொண்டு விட்டேன்னு சொல்லுவாங்க, பேரளவுல முஸ்லிமா இருப்பாங்க, பேரளவுல மூமினா இருப்பாங்க. சோதனையை அல்லாஹ், பரீட்சையை ஏன் வைக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வே சொல்கிறான், ஃபலயஅலமன்னல்லாஹு, அல்லாஹ் அறிந்து கொள்வான், நிச்சயமாக அறிந்து கொள்வான். யார் அறிந்து கொள்வான்? அல்லதீன ஸதகு, ஈமான்தாரிகள், நாங்க ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்களே, அந்த சொன்ன வார்த்தையில யாரு உண்மையாளர்கள், உண்மையாக ஈமான் கொண்டவர்கள் யார், அதை நாம் பார்க்கணும், பரிசோதித்து பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், பரீட்சை வைத்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதே மாதிரி வலயஅலமன்னல் காதிபீன், பொய்யாவும் சொல்லுவாங்க, நான் ஈமான்தாரி தானப்பா, நான் ஈமான், எனக்கு ஈமான் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. பொய், அது பொய்யா உண்மையான்னு பார்க்கிறதுக்கு தான் இந்த பரீட்சை, விசேட பரீட்சை, ஸ்பெஷல் எக்ஸாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா இந்த நோக்கத்தை சொல்கிறான். அதே போன்று நான் ஏற்கனவே சொன்னது போல நல்லவர்கள், ஈமான்தாரிகள், ஈமான்ல உண்மையானவர்கள், சில நேரம் அவங்களுக்கு ஒரு கலங்கம் வரும், ஒரு மனசுல பெரும் கவலை வரும். நான் தொழுகிறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் ஜகாத் கொடுக்கிறேன், ஹஜ்ஜு கூட செய்திருக்கிறேன், நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், குர்ஆனை டெய்லி ஓதுகிறேன், முன்பின் சுன்னத்தெல்லாம் தொழுகிறேன், நஃபிலான சுன்னத்தான நோன்புகளை கூட பிடிக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு சோதனை வரையலுமா அப்படி என்று சில பேர் யோசிக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையை சொல்ல போனால் இந்த சோதனைக்கு தானே நாங்க சோதனை, பரீட்சை, அல்லாஹ்வுடைய சோதனை சோதனைன்னு சொல்றோமே, இந்த சோதனை உண்மையிலே யாருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக தக்குவாதாரிகளான, ஈமான்ல பரிபூர்ணமான, அமல்கள்ல ஆர்வமுள்ள அவர்களுக்கு தான் எக்ஸாம், சரியான பரீட்சை. ஏண்டா படிக்காதவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை இல்லை. ஒரு கல்லூரியில, ஒரு பாடசாலையில, ஒரு பல்கலைக்கழகத்துல பரீட்சை வைக்கிறேன்னு சொன்னா படிச்சு கொடுத்தீங்குது, விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்குது, அதுக்குள்ள எக்ஸாம் நடக்க போகுது. அந்த எக்ஸாம் பிரயோசனம் காணலும் எப்பன்னு சொன்னால், அந்த பாடங்களை சரியாக புரிந்து விளங்கி படிச்சவங்க தானே, அவங்கள டார்கெட் பண்ணி தான் எக்ஸாம் வைக்கலாம். ஒருத்தரும் ஒன்றும் படிக்கவே இல்லை, பிரட்டி பார்க்கவும் இல்லை, எடுத்தா இவங்க 0 மார்க்ஸ் தான் எடுப்பாங்கன்னா பரீட்சையில பிரயோசனம் இல்லை. இதை நானாக சொல்லல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, யாரு அஷத்துன் நாசி பலான், இந்த பூமியில, இந்த உலகத்துல, இந்த உலக வாழ்க்கையில கடுமையாக சோதிக்கப்படுகின்றவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துன் நாசி பலான், அதாவது கடுமையாக சோதிக்கப்படுகின்றவர்கள் யார் தெரியுமா? அல் அம்பியா, நபிமார்கள். சுப்ஹானல்லாஹ், நபிமார்கள். அவங்க பாவிகள் அல்ல. நபிமார்கள் என்பது மனிதர்களில புனிதமானவர்கள் என்று சொல்லப்படலாம், உத்தமமானவர்கள் என்று சொல்லப்படலாம், நல்லவர்கள், உச்சகட்ட நல்லவர்கள் நபிமார்கள். அல் அம்பியா, ரசூலுல்லாஹ் அதோட விடல்ல, சொன்னார்கள் சும்ம அஸ்ஸாலிஹூன், அதுக்கு அடுத்து யாரு தெரியுமா? நல்லவர்கள், நல்ல மனிதர்கள். அல்லாஹ்வுடைய சோதனை
கடுமையாக யாருக்கு வரும் தெரியுமா? முதலாவது நபிமார்கள். அடுத்தது கடுமையாக யாருக்கு வரும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பரீட்சை, அல்லாஹ்வுடைய சோதனை யாருக்கு வரும் தெரியுமா? அஸ்ஸாலிஹூன், நல்ல மனிதர்கள், சாலிகானவர்கள், அவர்களுக்குத்தான் அடுத்ததாக வரும். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்மல் அம்ஸலு ஃபல் அம்ஸல், அதுக்கு அடுத்து சிறந்தவர்களுக்கு அடுத்ததாக வரும், அதுக்கு அடுத்து சிறந்தவர்களுக்கு அடுத்த கட்டமாக வரும். கடுமை கடுமை நபிமார்களுக்கு, அதுக்கு அடுத்தது கடுமை சாலிகானவர்களுக்கு, அதுக்கு அடுத்து 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 சிறப்பிலே வருகிறார்களே அடுத்தடுத்த கட்டமாக அவர்களுக்கு அந்த சோதனைகள் கடுமையாக இருக்கும் என்று சொல்றதோட இன்னும் முடிக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுபுத்தலர் ரஜுல், மனிதன் சோதிக்கப்படுவான், அலா ஹஸபி தீனிஹி, அவன் மார்க்கத்துக்கு ஏற்ப, அவன் மார்க்க பற்றுக்கு ஏற்ப, அவன் மார்க்க உறுதிக்கு ஏற்ப அவன் சோதிக்கப்படுவான். ஃபஇன் கான ஃபீ தீனிஹி ஸலாபா ஸீத லஹு ஃபில் பலா, அவர் மார்க்கத்துல பற்று உள்ளவராக உறுதி உள்ளவர்களாக இருந்தால் சோதனை அதிகரிக்கப்படும். சுப்ஹான, சஹீஹான ஹதீஸ். மார்க்கத்துல உறுதி, நான் வட்டி வாங்க மாட்டேன் என்று இருப்பாரு, மார்க்கத்தை பேன்றவராக இருப்பாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யாரு மார்க்கத்துல உறுதியானவராக, மார்க்க பேணுதல் உள்ளவராக, மார்க்க பற்று உள்ளவராக இருக்கிறாரோ, ஜீதலஹு ஃபில் பலா, சோதனையில அவருக்கு அதிகரிக்கப்படும், அவருக்கு அதிகமான சோதனை. காரணம் என்ன தெரியுமா? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அவர் அந்த சோதனையில வெற்றி, எக்ஸாம்ல பாஸ், எக்ஸாம்ல பாஸ் ஆனா இம்மையிலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி, அவருக்கு சுவர்க்கம். அல்லாஹ் விரும்புறான் இவருக்கு நலவு நடக்கணும், இவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்கணும், இவருக்குள்ள உலகத்தில் உள்ள எல்லா நலவுகளையும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புறான். அதுக்கு அல்லாஹ் சும்மா கொடுக்கறல, சோதனை வச்சு பாஸ் ஆனா தான் கொடுப்பான். சோதனை வச்சு பரீட்சை வைத்து பாஸ் ஆனா தான் கொடுப்பான். அல்லாஹ் விரும்புறான் மார்க்கப்பட்டுள்ளவர்கள், நல்லடியார்கள், நபிமார்கள், இவர்களுக்கு இந்த பாக்கியத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று நாடித்தான் சோதனைகளை மூமின்களுக்கு தருகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இத அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் இன்ன இலமல் ஜஸா மஅ இலமில் பலா, அதாவது மிகப்பெரிய கூலி மிகப்பெரிய சோதனையோடு இருக்கிறது. இப்ப நாங்க பார்க்கிறோம், இன்றைக்கு பாதிக்கப்பட்டவங்கள்ல மூமின்கள் இருக்கிறார்கள், நல்லடியார்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள், பாவிகள் இருப்பார்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள் இருப்பார்கள். இப்படி எல்லோருக்கும் சேர்ந்துதான் இந்த நிகழ்வு நடந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, யார் இவ நாங்க பாக்குறோம், இவங்களுக்குண்டா வீட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவட கடை மட்டும் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு போயிக்குது, கொஞ்சம் பாதிப்பு. சந்தோஷப்படுறது எப்படி தெரியுமா? எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான், எங்களுக்கு கொஞ்சம். எங்கட ஊருக்கு வெள்ளம் வரவே இல்லை, எங்கட ஊருக்கு சூறாவளி நாங்க காணவே இல்லை, மழையை நாங்க காணவே இல்லை, சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ் ரசூல் சொல்ற செய்திகளை கேட்டா எதுல தெரியுமா சந்தோஷம் வரும்? எங்கட ஊடு முழுக்க தாண்டாச்சு, சரிதானே, முழுக்க தாண்டாச்சு, எங்கட 2 பேரோட உயிர் பெய்தாச்சு என்றா இதை விட அது கூட சோதனை. அதுல என்ன அல்லாஹ் நலவு வச்சுக்கிறான் தெரியுமா? இன்ன இலமல் ஜஸா மஅ இலமில் பலா, அதாவது பெரிய சோதனை இருக்குது, பெரிய சோதனையோட தான் பெரிய கூலிய வச்சுக்கிறான். அது எல்லாருக்கும் அந்த கூலி இல்ல. யார் பொறுமை காக்கிறார்களோ, யார் பொறுமையாளர்களாக ஈமான்தாரிகளாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய கூலிய வச்சுக்கிறான். கொஞ்சம் பாதிப்பா அவங்களுக்கு பொறுமையா இருந்தா கொஞ்சம் கூலி, பெரிய பாதிப்புகளா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் படி அவங்களுக்கு மிகப்பெரிய கூலி. நாங்க போற இடங்கள்ல சந்திக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற பொழுது இந்த உண்மையை, ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை நாங்க கட்டாயம் எத்தி வைக்க வேண்டும். அவங்க பாதிக்கப்பட்டு மனசளவுல உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு ஆறுதல் தேவையுடையவர்களாக இருப்பார்கள். மனிதன் அப்படித்தான், மனிதன் பலவீனமானவன். நாங்க எடுத்து சொல்லணும்,
நீங்கெல்லாம் எங்களை விட பெரிய பாக்கியசாலிகள். எங்களுக்கு பாதிப்பு ஒன்றுமே இல்லைன்னா உங்களுக்கு பாதிப்புகள் கூட. உங்களை சோதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க அதிகமாக சோதிக்கப்பட்டு எந்த அளவுக்கு நீங்க சோதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தர காத்து கொண்டிருக்கிறான், நீங்க பொறுமையாக இருக்கும் காலமெல்லாம். அப்படி என்ற செய்தியை அந்த பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்மத சௌரலே, சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 155, 156, 157 வசனங்கள். நாங்கள் அடிக்கடி சோதனைகளை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த வசனத்தை தான் நாங்கள் பேசுவோம். சகோதரர்களே, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அழகான வசனம், அழகான வார்த்தைகள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நிச்சயமாக அல்லாஹ் உறுதியிட்டு சொல்கிறான், வல நபுலுவன்னக்கும். நூனு தௌகீத் வருது, லாமு தௌகீதும் வருது. அதாவது நிச்சயமிட்டு சொல்கிறான், நீங்க சந்தேகமே கொள்ள தேவையில்ல. வல நபுலுவன்னக்கும், நிச்சயமாக நாங்க உங்களை சோதிச்சே ஆகும், உங்களுக்கு எக்ஸாம் வச்சே ஆகும். சொல்ல இயலாது எந்த ஒரு மனிதனுக்கும், எனக்கு இந்த எக்ஸாமுக்கு விருப்பம் இல்லை, நான் இந்த எக்ஸாம் எழுத மாட்டேன், இந்த பரீட்சையில நான் கலந்து கொள்ள மாட்டேன், நான் எக்ஸாம் சொல்லவே இயலாது. அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னக்கும், நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதித்தே ஆகும். அன்பந்த சகோதரர்களே, இதுல இன்னொரு சிறிய விளக்கத்தை நாங்க சேர்த்துக் கொள்ளணும். நிறைய பேர், நிறைய சகோதரர்கள், பேசுறவங்க, எழுதுறவங்க இந்த அனர்த்தங்களுக்கு ஒரு பேரை சொல்லுவாங்க, இயற்கை அனர்த்தம் என்று சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல நேச்சுரல் டிசாஸ்டர் என்ற வார்த்தை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்யறாங்க, இயற்கை அனர்த்தம். அது சரி பிழை என்றதை விவாதிக்கிறது ஒரு புறம் வச்சுட்டு, இயற்கை என்ற வார்த்தைக்கு உண்மையான சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? தானாக நடக்கிறது, எந்த சக்திக்கும் சம்பந்தம் இல்லை, யாரும் சம்பந்தம் இல்லை, தானா நடக்கிறதுக்கு தான் இயற்கை நேச்சுரல் சொல்றது. அது பிழை, அந்த அர்த்தத்துல தான் அது பயன்படுத்தப்படுது என்றால் அது மார்க்கத்துக்கு பிழையான வார்த்தை. சொல்ல இயலாது. இயற்கை அர்த்தமா? தானாக நடந்ததா? அந்த அர்த்தம் வச்சு சொன்னால் அதுதான் வைக்கப்படுது, உண்மையிலேயே அதுதான் வைக்கப்படுது. அது இங்கிலீஷ்ல வந்ததுல தமிழ் மொழிபெயர்ப்பு. சகோதரர்களே, இதெல்லாம் தானாக நடந்தது என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமான்ல நாங்க தோத்துட்டோம், ஈமான்ல நாங்க தோத்துட்டோம், நாங்க இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம். இதெல்லாம் தானா நடந்தது என்றா அப்படி நினைச்சாலே எக்ஸாம்ல ஃபெயில், அல்லாஹ்வோட பரீட்சையில ஃபெயில். அல்லாஹ் சொல்றான், தானால நடக்கல, வல நபுலுவன்னக்கும், நாங்க தான் உங்களை சோதிப்போம், நிச்சயமாக நாங்க தான் சோதிப்போம். எப்படி? பிஷைஇம் மினல் ஹௌஃப், அச்சத்தில் ஓரளவு சிறிதளவு உங்களுக்கு தந்து நாங்க சோதிப்போம். அல்லாஹ் எக்ஸாம் மட்டும் வைக்கல, எக்ஸாம் என்னென்ன தலைப்புகள்ல வாரன்றதையும் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். பரீட்சை மட்டுமல்ல, என்னென்ன தலைப்புகள் சிலபஸ் சொல்றான் அல்லாஹ். இந்த தலைப்புகள்ல தான் உங்களுக்கு பிரதான பரீட்சை வரும். என்ன தலைப்பு? 1வது தலைப்பு அல் ஹௌஃப், அச்சம். அச்சத்தை தந்து நாங்க சோதிப்போம். உங்களுக்கு உள்ள நடுங்கும், உங்களுக்கு அச்சம் வரும், பயம் வரும், அந்த அளவுக்கு நாங்க பயத்தை ஏற்படுத்துவோம். சோதனை. வலனபுலுவன்னக்கும் மினல் ஹௌஃபி வல் ஜூ, பசி பட்டினியை நாங்க ஏற்படுத்துவோம், பஞ்சத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். அல்லாஹ் தஆலா சொல்றான் 2வது தலைப்பு என்னது? பசி பட்டினி. சாப்பிடுறதுக்கு உணவில்லாமல் போய்விடும், சாப்பிடுறதுக்கு உணவில்லாமல் போய்விடும். அந்த மாதிரி நிலைகளை நாங்க ஏற்படுத்தும். நீங்க யாரு? மூமின். நீங்க யாரு? அல்லாஹ்வை நம்புகின்றவர். நீங்க யாரு? மறுமை நாளை நம்புகின்றவர். நீங்க யாரு? சாலியானவர். நீங்க யாரு? தஹஜ்ஜுத் தொழுகிறவர். நீங்க யாரு? பள்ளியோட சம்பந்தமானவர். நீங்க யாரு? ஜகாத் கொடுக்கிறவர். நீங்க யாரு? ஹஜ் செய்கிறவர். தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் தாரான், தெரிஞ்சுதான் சொல்லித்தாரான். உங்களுக்குத்தான் நாங்க பயத்தை தருவோம். 1வது தலைப்பு. உங்களுக்குத்தான் பசிப்பட்டனியை நாங்க ஏற்படுத்துவோம். 2வது தலைப்பு. அப்ப வல்ஜூ வனக்ஸிம் மினல் அம்வால், சொத்துக்களை இழக்க செய்வோம். ஊடு, கடை, தோட்டம், துறவுகள், வாகனங்கள்,
இவை எல்லாத்தையும் நாங்க என்ன செய்வோம்டா இழப்பை ஏற்படுத்துவோம். யாருக்கு? அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்ற யாருக்குண்டா மூமின்கள். மூமின்களுக்கு. நீங்க விசுவாசியா, என்ன நம்புறவனா, நீங்க மறுமை நாளை நம்புகிறவனா, நீங்க அமல்களோடு இருக்கிறவங்களா, நீங்க பள்ளியோட தொடர்பானவரா, சுபஹ் ஜமாத்தோட தொழுகிறவரா, நீங்க தஹஜ்ஜுத் தொழுகிறவரா, நீங்க சுன்னத்தான நோம்பு பிடிக்கிறவரா, உங்களுக்கு தான். வனக்ஸிம் மினல் அம்வால், சொத்துக்களை நாங்கள் இழக்கச் செய்வோம். மூணாவது தலைப்பு சொத்துக்களை இழத்தல், சொத்திழப்பு. நாலாவது வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், உயிர்களை நாங்கள் பறிப்போம். நாலாவது தலைப்பு உயிர்களை பறித்தல். எங்கட உம்மா மௌத்து, வாப்ப மௌத்து எதுல? இந்த வெள்ளத்துல, இந்த இடர்பாடுகள்ல, இந்த சூறாவளியில, மண் சரிவுல. யாரு மௌத்து? நாங்க உயிரோடு இருக்கிறோம், சோதனை எங்களுக்கு. அவங்களுக்கு என்ன? அவங்களும் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இடர்பாடுகளுக்கு இடையில மாட்டிக்கொண்டு மௌத்தாகுகின்றவர் ஷஹீத், வெள்ளத்துல மூழ்கி மௌத்தாகிறவர் ஷஹீத். அவர் விசுவாசியாக இருந்தால், ஈமான்தாரியாக இருந்தால். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், உயிர்களை பறிப்போம். உங்களோட சொந்தக்காரர்கள், உங்களோட பிள்ளைகள், உங்களோட தாய் தந்தையர், உங்களோட சகோதர சகோதரிகள், உயிர்களை பறிப்போம். உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், நீங்க நேசிக்கின்றவர்கள், இவங்களோட உயிர்களை பறிச்சு உங்களை சோதிப்போம், உங்களுக்கு எக்ஸாம். அதே மாதிரி ஒஸ்ஸமராத், தானியங்கள், கனிகள், இதையும் நாங்க இழக்க செய்வோம். மரக்கறி இல்ல, பழங்கள் இல்ல, அரிசி இல்ல, தானியங்கள் இல்லையா, கனி வகைகள் இல்லையா, அது அஞ்சாவது தலைப்பு. ஒன்னாவது தலைப்பு அச்சம், இரண்டாவது தலைப்பு பசி பட்டினி, மூன்றாவது தலைப்பு சொத்துக்கள் இழப்பு, நாலாவது தலைப்பு உயிர்களை பறித்தல், ஐந்தாவது தலைப்பு தானியங்கள் கனி வகைகளை இழக்க செய்தல். இந்த 5 தலைப்பு பிரதான தலைப்புகள். இந்த 5 தலைப்புலையும் நாங்க உங்களுக்கு எக்ஸாம் வைப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்ற. நிச்சயமாக வைப்போம். அந்த வசனத்தை முடிக்கிற நேரம் வபஷ்ஷிரி ஸாபிரீன், சோதனை வந்ததுக்கு கவலைப்பட தேவையில்ல. யார் இந்த சோதனையில பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ, சபரை பேணுகிறார்களோ, வபஷ்ஷிரி ஸாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்க நன்மாராயம் சொல்லுங்க, அவங்களுக்கு நல்ல செய்திகள். யாரு பொறுமையாளர்களோ, கஷ்டம் ஊடு இழந்த பிறகு 20 வருஷம் 30 வருஷமாக உழைத்து கட்டிய வீடு மண் சரிவுக்கு உள்ள, அதாவது மண் சரிவுல அப்படியே அழிந்து போகுது என்றா யார்ட உள்ளம் தாங்கும்? சரிதானே? 30 வருஷ கனவு, சரிதானே? 30 வருஷமாக உழைச்சி அழகான ஒரு வீட்டை கட்டி வைக்கிறான், 30 வருஷமா உழைச்சி வாகனத்தை வாங்கி வைத்திருக்கிறான், 30 வருஷமாக உழைச்சி கடைகளை வாங்கி வைத்திருக்கிறான், தோட்டம் துறவுகளை எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறான். ஒரு இரவுல, ஒரே ஒரு இரவுல அப்படியே எல்லாம் அழிந்து போகுது என்றால் எந்த உள்ளம் தாங்கும்? யாரு பொறுமையாக இருப்பார்கள்? யாரு பொறுமையாளர்களாக இருப்பார்கள் என்றால் அல்லாஹ்வை உண்மையாக நம்பியவர்கள், அஸ்ஸாதிகீன், உண்மையாக அல்லாஹ்வை நம்பியவர்கள். தந்தவனும் அல்லாஹ், எடுத்தவனும் அல்லாஹ். என்ன படைச்சவன் தான் தந்தான், என்ன படைச்சவன் தான் எடுத்தான், அதிலே அல்லாஹ் நலவை வைத்திருப்பான் அப்படியே நினைக்கிறானே, பொறுமை காக்கிறானே, அவன் தான் அந்த பொறுமையாளர்களுக்கு வபஷ்ஷிரி ஸாபிரீன், அவங்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. அல்லாஹ் சில அடையாளங்கள் சொல்றாங்க. இவ்வளவு இழந்த பிறகும் என்ன இழப்பு? பயம் வந்திக்குது, பசிப்பட்டணி வந்திக்குது, சொத்துக்கள் இழப்பு, உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்குது, தானியங்கள் கனி வகைகள் எல்லாமே இழந்திக்குது. இவ்வளவு சோதனைகளை தாங்கிறவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சுபஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்ட வழிகாட்டலை பாருங்க. சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 155, 156, 157.
156வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா. இந்த பொறுமையாளர்கள், நன்மாராயம் சொல்லப்பட வேண்டிய அந்த பொறுமையாளர்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கு முசீபா, ஒரு சோதனை, ஒரு துன்பம் அவர்களுக்கு நிகழ்ந்தால் அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அல்லதீன இதா அஸாபத்தும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வார்த்தைய எங்கட சமூகம், நான் உட்பட பழகி வச்சுக்கிறதுக்கண்டா ஜனாசா மௌத்தானா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மௌத்தாகாத ஏனைய மௌத்தானா சொல்றது அது முசீபா தான், அது சொல்லத்தான் வேணும், ரைட்? ஏனைய முசீபாக்களுக்கும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான். இத சொல்ற நேரம் கூட பக்கத்தில் உள்ளவன் கேட்டுடுவான், யாரு மௌத்துன்னு கேட்பான். அப்படி கேட்பானோ என்று சொல்லாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லையா? ஆனா முசீபான்றது மௌத்து மட்டுமல்ல, இந்த நடக்கிற எல்லாமே துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் எல்லாமே முசீபா. அல்லதீன இதா அஸாபத்தும் முசீபா, முசீபா ஒரு சோதனை வந்துட்டா அந்த பொறுமையாளர்களோட வாயால ஒரு வார்த்தை வரும், அவங்க தான் பொறுமையாளர்கள். காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். ஏண்ட உடம்பு எனக்கே சொந்தம் இல்லை, ஏண்ட உயிர் எனக்கே சொந்தம் இல்லை, சரிதானே? ஏண்ட உடைமைகள் அது கூட எனக்கு சொந்தம் இல்லை, ரைட்? யாருக்கு சொந்தம் என்றா நாங்கள் எல்லாம் நிச்சயமாக நாங்கள் இன்னா லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அந்த வார்த்தையிலேயே ஒரு ஆறுதல் கிடைக்கும். அந்த வார்த்தை, அந்த 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 வார்த்தையின் அர்த்தத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. நாங்களே எங்களுக்கு சொந்தம் இல்லைண்டா இந்த உடைமைகள் எல்லாம், இந்த சொத்துக்கள் எல்லாம், எங்கட இந்த உறவினர்கள், எனக்கு வேண்டப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் எனக்கு சொந்தமா? இல்லையே. எல்லாமே அல்லாஹ்வுக்குரியவர்கள், எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், சொந்தமானவைகள். இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். அது மட்டுமில்ல, வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவன் பக்கம் திரும்பி செல்ல இருக்கின்றவர்கள். நாங்க இங்க ஈக்க மாட்டோம், இந்த பூமியில ஈக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு தற்காலிக வாழ்க்கை, ஒரு குறுகிய காலம், அது எப்ப முடியும் என்று தெரியாது. முடிச்சிட்டு நாங்க போறதுக்கு இருக்கிறோம். இங்க வந்து நிரந்தரமாக இருக்க வந்தவர்கள் அல்ல, அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வை நோக்கி நாங்கள் திரும்பி போக இருக்கின்றவர்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, சஹீஹான செய்தி, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு ஒரு சோதனை வந்து விட்டால் அவர் வந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்றதோட, அல்லாஹு முஜ்ஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் இந்த துன்பத்துல, இந்த துயரத்துல, இந்த சோதனையில எனக்கு நன்மையத்தா, அஜ்ரத்தா, வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா, இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு பகரமாக தந்து விடு அப்படின்ற ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் கேட்டால் அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை, பகரமாக நிச்சயமாக கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹு தஆலா 157வது வசனத்துல சொல்கிறான், இந்த மாதிரி நடந்து கொள்றவங்க தானே, இவங்க தான் பரீட்சையில சித்தி அடைந்தவர்கள். அல்லாஹ் வைக்கிற சோதனை இருக்குதே, அல்லாஹ் வைக்கிற பரீட்சை இருக்குதே, இந்த 5 தலைப்புகள், இது பிரதான தலைப்புகள், இதுக்குள்ள நிறைய தலைப்புகள் வரும். இந்த தலைப்புகள்ல வைக்கப்பட்ட பரீட்சையில யார் வெற்றியாளர்கள்? அஸ்ஸாபிரூன், பொறுமையாளர்கள். அவங்களுக்கு அந்த சோதனை வருகின்ற பொழுது, பரீட்சை வருகின்ற பொழுது அவங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னவர்கள். 157வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றார், உலாயிக, இவர்கள் தான், அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள், நல்லாசிகள், அல்லாஹ்வுடைய மன்னிப்புகள், அதே போன்று வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இவர்களுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எவ்வளவு ஒரு பெரிய வெற்றி! இதுதான் பாஸ் ஆகிற முறை.
அல்லாஹ் எக்ஸாமையும் சொல்றான், வச்சே ஆகுவேன் என்று சொல்றான், தலைப்பையும் சொல்றான், யாரு இதுல பாஸ் என்றதையும் சொல்றான், பாஸ் ஆனவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றதையும் சொல்றான். என்ன கிடைக்கும்? உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய நல்லாசிகள், அல்லாஹ்வுடைய அருள்கள் கிடைக்கிறதோடு அல்லாஹ்வுடைய கருணை ரஹ்மா அதுவும் கிடைக்கும். வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். நாங்க நேர்வழிக்காக எவ்வளவு நாங்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம், நாங்க எவ்வளவு அல்லாஹ்விடம் நாங்கள் மன்றாடுகிறோம். நேர்வழி பெற்றவர்கள் எப்படி நடந்து கொள்வாங்க என்றா இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் மூமின்கள். அவங்க பரீட்சைக்கு ரெடியா இருப்பாங்க, எக்ஸாம் தயார், அல்லாஹ்வுடைய எக்ஸாம் எப்பயும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்படி என்றத இந்த வசனங்களின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அனர்த்தங்கள், இந்த மாதிரியான துன்பங்கள், நிகழ்வுகள் எல்லாம் மூமின்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள், எப்படி நடந்து கொள்வார்கள், அவங்களுக்கு அது சோதனை, பரீட்சை அப்படின்றத நாங்க பார்த்தோம். அல்லாஹ் தாலா இன்னொரு சாராரை பற்றி பேசுகிறான். சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயம் 4வது வசனம். அம் ஹஸிபல்லதீன யஅமலூன ஸய்யிஆத், பாவங்கள் செய்கின்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? அதே வசனம் ஏற்கனவே நான் சொன்னது 2வது வசனம், சூரத்துல் அன்கபூத்ல 2வது வசனம் தான் அம் ஹஸிபன்னாசு அய்யுத்ரகு. அந்த அதாவது மனிதர்கள் நாங்க ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதற்காக சோதிக்கப்படாமல் விடப்படுவார்களா என்று வார அந்த வசனம் ஈகுதே. அதுக்கு அடுத்தடுத்ததாக 4வது வசனத்துல வாரதுதான் அல்லாஹ் இவங்களை பத்தியும் பேசுறான். அம் ஹஸிபல்லதீன யஅமலூன ஸய்யிஆத், பாவங்கள் செய்கின்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? ஐ யஸ்பிகூனா, எங்களை முந்தி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? எங்களுடைய தண்டனையை விட்டு தப்பித்துக் கொள்ளலாம் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? சாஅமா யஹ்குமூன், அவர்கள் தீர்ப்பு சொல்வது இருக்கிறதே அது மிகவும் கெட்டது அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப யார் பாவிகளோ, யார் அநியாயக்காரர்களோ, யார் இந்த பூமியில அட்டூழியங்கள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய. என்ன எச்சரிக்கை தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்களா உங்களையும் நாங்க விடுவோம் என்று? இல்ல, உங்களை நீங்க எங்கட தண்டனையிலிருந்து நீங்க விடுபட முடியாது, எங்களை மிஞ்சி உங்களுக்கு போக இயலாது அல்லாஹ் சொல்றான். எங்களை மிஞ்சி போக இயலாது. அன்பான சகோதரர்களே, இன்னொரு வசனத்தை பாருங்க. அதே சூரத்துல் அன்கபூத் 29வது 40வது வசனம். அல்லாஹ் தஆலா பாவத்தின் காரணமாக சில சமூகங்களை அல்லாஹ் அழிச்சான். பாவிகள், பாவம் செய்தவர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான் ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பிஹி. அல்லாஹ் முன்னுக்கு சில சமுதாயத்தருடைய வரலாற்றை சொல்லி அவர்கள் அழிவுகளை பற்றி பேசிவிட்டு இவங்க எல்லாரையுமே அவங்க பாவம் செய்ததனால் நாங்க அழித்தோம், தண்டனை கொடுத்தோம், அவங்களை பிடித்து கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயம் 40வது வசனம். அல்லாஹ் அதுல லிஸ்ட் போடுறான். பாருங்க எவ்வளவு அழகான வரிகள்னு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான் ஃபமின்ஹும், இந்த அழிக்கப்பட்டவர்கள்ல, தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள்ல, மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா, நாங்க கல்மாரி பொழிகின்ற சூறாவளியை அனுப்பியவர்களும் எங்களால் அனுப்பப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். நாங்க அனுப்பினோம், நாங்க சூறாவளி அனுப்பினோம். அந்த சூறாவளி எப்படி தெரியுமா? சூறாவளி மட்டுமல்ல, அதன் மூலமாக மழை உண்டாகி மழை வந்து கார் மழையாக பெய்து அவர்களை அழித்து விட்டது. அப்படியானவங்களும் நாங்க தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல வருது வமின்ஹும் மன் அகதத்ஹு ஸைஹா, பேரிடி முழக்கம், பேரிடி முழக்கத்தின் மூலமாக நாங்கள் அழித்தவர்களும் அந்த அழிக்கப்பட்டவர்களே இருக்கிறார்கள். வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த், பூமியில புதைக்கப்பட்டு பூமியில புதைந்து போனவர்கள், புதைந்து அழிக்கப்பட்டவர்களும்
நாங்க அழித்தவர்கள்ல, நாங்க தண்டனை கொடுத்தவர்கள்ல, பாவத்தால் அழிந்தவர்கள்ல இருக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேலும் சொல்கிறான், வமின்ஹும் மன் அக்ரக்னா, நாங்கள் மூழ்கடித்தவர்களும் இருக்கிறார்கள். நாங்க சில பேரை மூழ்கடிச்சோம். தண்டனை, அவங்க செய்த பாவங்களுக்காக நாங்க கொடுத்த தண்டனை. அல்லாஹ் லிஸ்ட் போடுறான், வகைப்படுத்துறான். இவங்க இப்படி அழிந்தார்கள், அவர்கள் அப்படி அழிந்தார்கள், இவர்கள் இப்படி அழிந்தார்கள். இதை எல்லாரையுமே அழித்தது நாங்க. காரணம், ஃபகுல்லன் அஹத்னா பிதம்பிஹி, அவங்க பாவம் செஞ்சாங்க, அந்த பாவத்தால நாங்க அழிச்சோம், பாவத்தின் காரணமாக நாங்கள் அழித்தோம் என்று சொல்லிட்டு, வமா கான அல்லாஹு லியظ்லிமஹும், அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்ய இருக்கல்ல, அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்கின்றவனாக இல்லை. வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظ்லிமூன், அவங்க தான் அநியாயக்காரர்களாக இருந்தார்கள். அவங்க செஞ்ச அநியாயம், அதனால தண்டனை. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு வசனம் வருது, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஆகப்பெரிய அநியாயம் எது தெரியுமா? ஆகப்பெரிய அநியாயம் அஷ்ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வை வணங்காமல் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவது, அல்லாஹ்வை அழைக்காமல் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது, அதுதான் துல்ம்ல, அநியாயத்துல மிகப்பெரிய அநியாயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன், நேரம் முடிவடைகிறது. அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தை சொல்கிறான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, நாங்க இந்த அத்தாட்சிகளை அனுப்புறோம், சரிதானே? இந்த அத்தாட்சிகளை, அதுலதான் அனர்த்தம் வருது. இந்த அத்தாட்சிகளை நாங்க காட்டுறோம். இந்த அத்தாட்சிகளை காட்டுற நோக்கம் என்ன தெரியுமா? இன்னொரு நோக்கத்தை அல்லாஹ் சொல்றான், இல்லா தஹ்வீஃபா, பயமுறுத்துறதுக்காக நாங்க அனுப்புறோம், பயப்படணும். அல்லாஹ் என்னையும் அழிச்சிடுவான், எனக்கும் தண்டனை வரும், நான் பாவியோ, நான் செஞ்ச பாவத்தால எனக்கும் ஒரு தண்டனை கிடைக்குமோ, அல்லாஹ் தஆலா பயமுறுத்துறான். வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, நாங்க அத்தாட்சிகளை அனுப்புற நோக்கம் தஹ்வீஃபா, பயமுறுத்துறோம். யாரெல்லாம் கெட்டவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பாவத்திலே இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வின் நினைவை விட்டு தூரமாக இருக்கிறார்களோ, எல்லாம் கிட்டவாகுங்க, எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் வந்து விடுங்கள். உனக்கு எங்கேயும் ஓடி ஒளிய இயலாது, ஓடி ஒளிஞ்சி தப்ப முடியாது. நீங்க எங்க போனாலும் என்னிடம் தான் வர வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். நீங்க எங்க போனாலும் எனக்கிட்ட தான் வரணும். அதுதான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பார்ந்த சகோதரர்களே, தப்ப முடியாது, தப்ப நினைத்தாலும் தப்ப முடியாது. அல்லாஹ் பயமுறுத்துகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இவ்வளவு பேரழிவுகள் நடக்குது, இவ்வளவு அனர்த்தங்கள் நடக்குது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னும் நாங்க சுபஹ் தொழாம தூங்கி கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இன்னுமே என் மனசுக்கு எண்ணம் வரல, சில பேருக்கு எண்ணம் வரல, அடே நான் ஒரு வருஷமாக சுபஹ் தொழுக ஜமாத்தா தொழல, 6 மாசமாக நான் சுபஹ் தொழுக ஜமாத்தா தொழல, நான் 1 மாசமாக பள்ளி பக்கமே இல்ல. இவ்வளவு நடந்தும் எங்களுக்கு பயம் இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. அல்லாஹ் சொல்ற பயமுறுத்துறதுக்கு தான் நாங்க அனுப்புறோம், எங்களுக்கெல்லாம் பயம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, வட்டி வாங்குறவன் வாங்கி கொண்டு தான் இருக்கிறான், பாவம் செய்கிறவன் பாவத்தை விட்டுற ஐடியா இல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, இது எல்லாம் எங்களுக்கு ஒரு பயமுறுத்தலாக, எச்சரிக்கையாக அல்லாஹ் செய்யற ஒரு உண்மையில இது அல்லாஹ்வுடைய ஒரு கருணை. அல்லாஹ் ஒரே அடிக்கே இந்த செய்திகளை தராம, வழிகாட்டல்களை தராம, இவை ஒன்றையுமே தராம அல்லாஹ்வுக்கு அளிக்க முடியும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? சில பேருக்கு தண்டனையாக கொடுத்துட்டு, சில பேருக்கு சோதனையாக வச்சுட்டு, அந்த பாவங்கள் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுறான். எப்படி தெரியுமா? நீங்க கொஞ்சம் உங்களை திருத்திக் கொள்ளுங்க அல்லாஹ் சொல்றான் இன்னொரு வசனத்திலே. எப்படி என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது வலனுதீகன்னஹும் மினல் அதாபில் அத்னா, சூரத்து சஜதா 32வது அத்தியாயம் 21வது வசனம், தூனல் அதாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன், நாங்க ஒரு சிறு தண்டனையை உலகத்துல கொடுப்போம். யாரெல்லாம் பாவிகளோ, யாரெல்லாம் அநியாயக்காரர்களோ,
யாரெல்லாம் அல்லாவின் நினைவை மறந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சின்ன தண்டனையை கொடுப்போம். ஒரு சமீபத்தில் உள்ள ஒரு சிறிய தண்டனையை நாங்கள் கொடுப்போம். தூனல் அதாபில் அக்பர், பெரிய தண்டனை வாரத்துக்கு முன்னால, பெரிய தண்டனையை கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு சிறிய தண்டனையை நாங்கள் கொடுப்போம். என்ன காரணம் தெரியும்? பெரிய தண்டனைன்றது மறுமை நாள்ல நிகழ்ற கொடுக்க இருக்கிற தண்டனை. இது அல்லாஹ்ட ஒரு மிகப்பெரிய கருணை. பாவிகளுக்கு, பாவம் செய்கின்றவர்களுக்கு, பாவத்திலே உருளுகின்றவர்களுக்கு, அல்லாஹ்வின் நினைவை விட்டு தூரமாகி இருக்கின்றவர்களுக்கு என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? காரணம் என்ன தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவங்க தங்களுடைய பாவங்களை விட்டுட்டு தௌபா கேட்டு அவங்க திருந்த வேண்டும், மீண்டும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன அழிவுகள், தண்டனைகள், வேதனைகளை நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றான். மறுமை நாளோட பார்த்தா இது சிறுசிதானே. மறுமை நாள்ல பெரிய தண்டனை, பெரிய வேதனை, அதை தாரத்துக்கு முன்னுக்கு அவங்களுக்கு சின்ன தண்டனை தாரும். காரணம் என்ன தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜூன், இவங்க தௌபா கேட்டு மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும் அப்படி என்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இதனுடைய இன்னும் பல செய்திகள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்பட்ட விஷயங்களை படிப்பினையாக வைத்து பேசக்கூடிய எனக்கும் செவிமடுக்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு தாலா எங்களோட வாழ்க்கையில எங்களோட மூச்சுக்கு முன்னால, கடைசி மூச்சுக்கு முன்னால, மௌத்துக்கு முன்னால நாங்க எங்களோட பாவங்கள் இருந்து ஓரமாகி நாங்க அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக எங்களை திருப்பிக் கொண்டு அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வின் பார்வையிலே பாஸ் ஆனவர்களாக, சித்தி அடைந்தவர்களாக அல்லாஹு தாலா பேசக்கூடிய என்னையும் செவிமடுக்கக்கூடிய உங்களையும் ஆக்க வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.